இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரத்திலே ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் சக மனிதர்களோடு வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்தோம். அன்பு கூறுகிறதை தவிர வேறு எதிலும் கடன் படக்கூடாது என்கின்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். கடன் என்கின்ற காரியம் வெறும் பணம் சார்ந்தது அல்ல. அது செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் செய்யாமல் இருந்தாலும் அது ஒரு கடன். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி நாம் செலுத்தவில்லை என்றாலும் அது ஒரு கடன். கனம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு நாம் கனம் கொடுக்கவில்லை என்றாலும் அது ஒரு கடன். இந்த மாதிரியான காரியங்களை தான் அங்கே பவுல் பட்டியலிட்டதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே அதை சொல்லிவிட்டு அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது, ஏன் அன்பாக இருக்க வேண்டும், அன்பிலே நாம் ஏன் கடனாளிகளாக இருக்கிறோம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னது நாம் கடனாளிகளாத்தான் இருக்க முடியும் என்கின்ற பவுல் கூறுகிறதை பார்க்க. அப்போ அந்த அன்பு கூறுகிறதுல ஒரு காலம் நாம் என்ன செய்தாலும் கடனை அடைக்க முடியாது என்கின்ற காரியத்தை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அன்பு இருக்கிற பட்சத்திலே எல்லா மனிதர்களும் அன்புள்ளவர்களாக மாறுகிற பட்சத்திலே சட்டத்திற்கு அவசியமே இல்லை. ஆகையால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்கிற அந்த காரியத்தை பார்த்தோம். ஆகவே கிறிஸ்தவர்கள் தேவ அன்பினால் இருக்கிறபடியால் அவர்களுக்கு தனியாக சட்டம் தேவையில்லை. அவர்களை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. காரணம், அவர்களுக்கு சட்டம் இல்லாமலே அவர்கள் இயல்பாகவே அவர்கள் அன்புள்ளவர்களானபடியால் அந்த அன்பு அவர்களை சரியான காரியங்களை நடத்தி வைக்கிறது என்கின்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து பவுல் ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே ஒழுக்கம் சார்ந்த காரியங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதை குறித்து பேசுகிறார். பவுல் இதை ஏன் பேசுகிறார் என்று சொல்லி தான் பார்த்தோம். பவுல் இதை ஆரம்பிக்கும் போது ஆராதனை என்கின்ற காரியத்தோடு தொடர்படுத்துகிறார். கடவுள் நம்மீது இந்த அளவுக்கு அன்பு பாராட்டி கிருபையாக ரட்சித்திருக்கிறார். கடவுளுடைய ஞானம் அங்கே விளங்குகிறது. ஒரு மனிதனை ரட்சிப்பதில் கடவுளுடைய ஞானம் விவரிக்க முடியாத அளவுக்கு விளங்குகிறது. அப்படி இருக்கிறபடியால் நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்பது. அதான் புத்தியுள்ள ஆராதனை, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுப்பது. அதை தொடர்ந்து அதற்காக நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது என்றால் இந்த உலகம் சொல்லுகிறபடி வாழ்வதல்ல, நம்முடைய மனதை திருப்புவது. இந்த உலகத்தோடு வாழ்ந்து பழகி போன அந்த நம்முடைய மனங்களை திருப்பி புதிதாக்கி கொள்வது. அப்படி புதிதாக்குகின்ற காரியங்களை தான் பவுல் இங்கே கோடிட்டு காட்டு. நம்முடைய மனதை எப்படி புதிதாக்கலாம், ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை விளங்கி அவர் மேல் விசுவாசமாயிருக்கிற மக்கள் தங்கள் மனதை எப்படியெல்லாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதற்கான ஒரு சிலை தான் தொடர்ந்து எழுதி வருகிறார். சபையில எப்படி காணப்பட வேண்டும், சபையில ஒவ்வொரு வரங்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், இருந்தாலும் அதுல யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்கள் இல்லாம என்கின்ற அந்த அடிப்படையில பார்த்தோம். அரசாங்கத்தோடு எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், சட்டங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கு எப்படி கனம் பண்ண கொடுக்க வேண்டும், இந்த காரியங்களை பார்த்தோம். அடுத்து சக மனிதர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும் என்கிறதை பார்த்தோம். அன்பு என்கின்ற அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். இப்போ இந்த நாளிலே கூட அதை தொடர்ந்து பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் தான் சுய ஒழுக்கம். அப்போ சுய ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதைத்தான் ரோமர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஏன் சுய ஒழுக்கத்தோடு அல்லது பாவ பழக்க வழக்கங்களிலே விழாமல் நல்ல யோக்கியதை உள்ளவனாக வாழ வேண்டும் என்கிறதற்கான காரியத்தை சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியங்களை சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே
தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் வாழ்வதற்கான ஆலோசனைகளாக இங்கே பார்க்க முடியும். நாம் வரிசையாக பார்த்தோம். ஒரு மனிதன் சக மனிதர் அதாவது சபையில எப்படி காணப்பட வேண்டும், அரசாங்கத்தோடு எப்படி அணுக வேண்டும், மற்ற மனிதர்களிடத்திலே எப்படி அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், அந்த அன்பின் முக்கியத்துவம் என்ன என்று கூறுகிறார். அதை அன்போடு தொடர்பு எடுத்துதான் இந்த காரியத்தையும் சொல்லுகிறார். காரணம் அன்பு பூரணமாகி இருக்கும் பட்சத்திலே அது பொல்லாங்கு செய்யாது. அந்த பொல்லாங்கு இவ்வளவு இப்படி இருக்கிறபடியால் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அன்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களும் என்னது தாம் விழிப்படைந்தவர்கள், பகலுக்குரியவர்கள், எழுந்தவர்கள், மரித்த நிலைமையிலிருந்து எழுந்தவர்கள் என்கிறதை உணராமல் ஒருவேளை தூங்கி கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நித்திரையை தூங்கி கொண்டிருந்தால் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய அவசியம் உண்டது. நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்று. ஆகையால் இந்த காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? பகலுக்குரிய பிள்ளைகளாக நடக்க வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போதே அவன் ஒளியின் இடத்திலே வருகிறான் என்றால் அவன் ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அப்போ ஒளியின் பிள்ளைகளாக நம் பெயர் எடுத்துக்கொண்டு இரவின் பிள்ளைகளை போல நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்கின்றதிலே பவுல் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். பவுல் இங்கே வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். ஒளியின் பிள்ளைகள் யார், இருளின் பிள்ளைகள் யார், அல்லது ஒளிக்குரிய காரியங்களை செய்பவர்கள் யார், இருளுக்குரிய அல்லது அந்தகாரம் இரவுக்குரிய காரியங்களை செய்கிறவர் யார், இருட்டுக்குரிய காரியங்களை செய்கிறவர் யார் என்கிறதை குறித்து எல்லாம் வெளிப்படையாக எழுதி காண்பிக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல், அப்போ இப்படி நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீரா நடக்கக்கூடும். அப்போ அதுக்கு முந்தையாக சொன்ன காரியங்கள் எல்லாம் இரவில் செய்யப்படுகிற காரியங்கள். அப்ப இரவில் அதே போல அந்த காரியங்கள் எல்லாம் இரவுக்கு ஒப்பிட்டு பவுல் சொல்லுங்க. அதே போல செய்யாமல் மாறாக பகலுக்குரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுங்க. பகலுக்குரிய காரியங்கள் என்றால் இப்போது சொன்னதுக்கு நேர் எதிர்மறையான காரியங்கள். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம். பவுல் இதே இந்த ரோமர் புத்தகத்திலே இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து காணப்படுகிற இந்த காரியங்களை ஒவ்வொரு நிருபத்திலும் வேறு வேறு டோன்களிலே எழுதி வைத்திருப்பார். உதாரணத்துக்கு கலாத்தியர் புஸ்தகத்திலும் எழுதியிருப்பார். அங்கே அன்புக்குரிய கனி, மாம்சத்தின் கிரியைகள் என்கின்ற பெயரில் அவர் அங்கு எழுதியிருப்பார். தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் எழுதியிருப்பார், எபேசியர் புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அப்போ இங்கே சொல்லுகிறார்களவா, நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் புஸ்தகத்திலும் 5ஆம் அதிகாரத்துல இதே காரியத்தை தான் பவுல் அங்கே சொல்லியிருப்பார். ஆகையால் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் இந்த கருத்தை வெவ்வேறு வித வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இந்த கருத்தை பல்வேறு விதங்களிலே பதிய வைக்கிறதை காண முடியும். இங்கே பவுல் இந்த காரியங்களை இங்கே சொல்லப்பட்டார்ல, இரவுக்குரிய காரியங்கள், இதைகளை விட்டு நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம், நாம் பகலுக்குரியவர்கள் என்றால் நாம் இரவுக்குரிய காரியங்களை செய்யக்கூடாது. நாம் இரவுக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருந்தாலும் அவைகளை செய்யக்கூடாது. காரணம் நமக்கு அது தகுதியானதல்ல, நாம் பகலுக்குரியவர்கள் என்கின்ற காரியத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறார். மட்டுமல்ல, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது மிக அதிக சமீபமாய் இருக்கு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருக்கிறது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று சொன்னால் இனி எதிர்காலத்தை குறிக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. மிக சமீபம், இனிமேல் நடக்கக்கூடிய ஒன்று என்கின்ற அடிப்படையிலே காணப்படுகிறது. அப்போ நம் விசுவாசிகள் ஆன போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ரோமர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்தது, இப்பொழுது அதை காட்டிலும் சமீபமா இருக்கிறது என்கின்ற வார்த்தையை இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படை, இந்த ஒரு வசனத்தை தனியாக எடுத்து வைத்து பார்த்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள், அதாவது ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாயிருந்தது. அப்போ நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாகத்தான் இருந்தது.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்றது போல ஒரு தோற்றம் தோன்றும். சமீபமாயிருந்தது. அதை பார்க்கிலும் இப்பொழுது இன்னும் அதிக கொஞ்சம் பக்கத்திலே வந்திருக்கிறது. அப்படியானால் இன்னும் ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, நமக்கு பக்கத்துல இருக்கிறது என்கின்றது போன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. உண்மையிலே பவுல் இந்த இடத்துல என்ன வருகிறார் சொன்னால், இந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த வார்த்தை, ரட்சிப்பு காப்பாற்றப்படுதல் என்கின்ற அந்த வார்த்தை பல்வேறு இடங்களிலே பவுல் பயன்படுத்துகிறார். பல்வேறு இடங்களிலே பல்வேறு அர்த்தங்களுடையதாக காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பு என்கின்ற காரியம் 3 காலகட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களிலே ரட்சிப்பு அடைந்தீர்கள், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்கின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் சில இடங்களிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ரட்சிப்பு, நீங்கள் நிறைவேற பிரயாசப்படுங்கள், இது போன்ற. அப்போ இன்னும் நடந்து கொண்டு இப்பொழுது நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுது நாம் வாசித்த பகுதி உட்பட சில இடங்களிலே இனிமேல் நடக்க போகிறது, இனிமேல் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இனிமேல் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து முதலாவது ஒரு தெளிவு வேண்டும். முதலாவது இந்த ரட்சிக்கப்படுதல் என்கின்றது போது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீர்கள் பட்டீர்கள் பட்டீர்கள் என்று சொல்வதெல்லாம் நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், காப்பாற்றப்பட்டோம் என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது, அது ஏற்கனவே உண்டாயிருக்கிறது, அது நடந்து முடிந்த செயல். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ அப்பொழுது அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நம்முடைய பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டது என்றால் நமக்கு தண்டனை இல்லை என்கின்ற அந்த காப்பாற்றப்படுதல் நடந்து விடிந்து விட்டது என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், காப்பாற்றப்பட்டீர்கள். இது எதை குறிக்கிறது என்றால் பாவ மன்னிப்பை அடைந்ததை குறித்து, அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம் என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. இதே காரியத்தை இன்னும் 1-2 வசனங்கள் ரோமர் புஸ்தகத்திலிருந்து, ரோமர் புஸ்தகத்திலே பல இடங்களிலே பவுல் எழுதி வைத்திருப்பார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அப்போ ஏற்கனவே நாம் சத்துருக்களாக இருந்த போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம், அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்ததாக எழுதுகிறார். ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றால் தேவனுக்கு நாம் பகைவர்களாக இருந்தோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த தண்டனை கோபாக்கனை அந்த தண்டனையிலிருந்து தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம் இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 - 26 வரைக்கும் படிக்கும் போது 25 படிக்கிறேன், 24 23 24, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் பலி எதை காண்பிக்கிறது? மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்ததை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாக மாறினீர்கள். அப்போ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களுக்கு தண்டனை, உங்களுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து ஆண்டவர் விலக்கு கொடுத்தார் என்கின்றதை குறித்து இங்கே சொல்லப்படுது. அப்போ இது ஏற்கனவே நாம் நடந்து முடிந்த செயல், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கின்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் சில இடங்களிலே ரட்சிக்கப்படுகிறோம் என்கின்ற அர்த்தத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது போன்ற சில வசனங்களை நாம் காண முடியும். அதுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனம், சகோதரரே இவர் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை எந்த அடிப்படையில் ஒப்புமைப்படுத்துவார்கள் என்றால், இவர் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், இவரை நீங்கள் விசுவாசித்தால் பாவ மன்னிப்பு உண்டு என்கின்ற இடத்துலதான் சொல்லப்படும். விசுவாசிகளான போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களுக்கு பாவத்துக்கான தண்டனை இல்லை என்கிறதா. அப்போ அது ஏற்கனவே நடந்தது. அடுத்ததாக சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா நிகழ்காலத்திலே, அதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இங்கே ரட்சிக்கப்படுகிற பட்டு கொண்டிருக்கிற என்று சொல்லி நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்று சொல்லி எழுதாமல் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற அந்த ரட்சிக்கப்படுகிற என்கின்ற வார்த்தையை பவுல் எதை குறித்து சொல்லுகிறார் சொன்னால், ரட்சிக்கப்பட்ட மனிதன் அன்னுடைய அடுத்த கட்ட நிலைமை நிகழ்காலத்திலே, ரட்சிக்கப்பட்டவன் இறந்த காலத்திலே, எப்பொழுது ஒருவன் விசுவாசிகளானோ அப்பொழுதே பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டான். நிகழ்காலத்திலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், பட்டு கொண்டிருக்கிற அது நிகழ்காலம். அப்போ அதுல அந்த ரட்சிப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். அதாவது பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை மேற்கொண்டு பாவத்தை செய்யாமல் அதை வெற்றி பெறுதல், பரிசுத்தமாகுதல் என்கிறதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆகவேதான் அப்படி நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது ரோமர் புஸ்தகத்திலே நாம் ஏற்கனவே படித்த அந்த பகுதியை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே கூட 15ஆம் அதிகாரம் படித்தோம். அதுக்கு முன்பு பகுதி ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்போ இந்த பகுதி சரீரத்தின் செய்கைகளை அழித்தல், இது நம்முடைய நாம் பூமியிலே ரட்சிக்கப்பட்ட என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்திலே கூட பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ இதனுடைய பொருள் அதனுடைய அடுத்த வசனத்திலே இருக்கும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளாக கடவுள் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார் அல்லவா, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு செயலை உண்டாக்குகிறார் அல்லவா, அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எப்படி தன்னுடைய சுத்தத்தை விருப்பமாக தருகிறார், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ரட்சிக்கப்படும் போது கடவுள் பரிசுத்தமாகுதலை பலனாக தருகிறார். பரிசுத்தமாக வேண்டும், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்திலே விழுந்து விடக்கூடாது என்கின்ற விருப்பங்களை தருகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது பாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வாழ முடியும், பாவத்தை செய்யாமல் வாழ முடியும். இதைத்தான் ஒவ்வொரு நிகழ்காலத்திலே நீங்கள் இந்த ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறிக்கிறது. மூன்றாவது நாம் இப்பொழுது படித்தோம் அல்லவா, ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது, விசுவாசிகளாகி பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட போது ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருந்ததை பார்க்கல, இப்பொழுது மிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாவத்தின் செயல்பாடுகள், பாவத்தின்
பாவத்திற்கென்று ஒரு செயல் இருக்கும் அல்லவா, பாவத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கும் அல்லவா, அதுல பாவத்திற்கென்று ஒரு பிரசன்னம் இருக்கும் அல்லவா, அது இல்லாத ஒரு இடம், பாவமே இல்லாத இடம், அந்த இடத்திற்கு செல்லுகிறதை குறித்ததாக காணப்படுகிறது. முதலாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் பட்டுவிட்டோம். இந்த பூமியில வாழும்போது நிகழ்காலத்திலே பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கும், அந்த வல்லமையிலிருந்து நாம் அதை மேற்கொள்ளுதல், அந்த பாவத்தின் வல்லமையை தோற்கடித்து நாம் ஜெயிக்கிற காரியம். பாவம் நமக்குள்ளாக ஒரு சில ஆசைகளை தூண்டும், அதை மேற்கொள்ளுதல், நாம் அதை அடக்குதல், அதுதான். அதற்கு நாமும் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் விருப்பத்தை தருகிறார், ஆண்டவர் செய்கை உண்டாக்குகிறவராக இருக்கிறார், ஆனால் செயல்படுத்த வேண்டியது நாம். மூன்றாவது, ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற காரியம், பாவம் இல்லாத ஒரு இடத்துக்கு நாம் செல்லுகிற காரியம். அங்கே பாவமே செய்ய முடியாது. நாம் இப்போ பாவம் செய்யக்கூடாது என்கிற விருப்பத்தை ஆண்டவர் தந்து விட்டார். ஆனால் பாவம் நம்மை சுற்றி நம்ம நெருக்கி ஒருவேளை அது விழத்தள்ள வாய்ப்புண்டு. ஆனால் நமக்கு இருக்கிற அந்த பாவம் செய்யக்கூடாது என்கிற விருப்பத்தோடு கூட பாவமே செய்ய வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றால் எப்படி இருக்கு? அதை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கு. இனிமேல் நீங்கள் வரப்போகிற ஒரு ரட்சிப்பு, இனிமேல் வரப்போகிற ஒரு மீட்பு என்று சொல்லப்படுகிற காரியம். அப்போ அதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அதாவது இது ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு, கோபாக்கினைக்கு நீங்களாக காப்பாற்றப்படுவது இனிமேல். அப்போ ஆண்டவர் இங்கே வரும்போது தீயவர்களை அழிப்பார் அல்லவா, ஒரு கோபாக்கினை செலுத்துவார்கள். அந்த கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டு பாவங்கள், மரணம், பாதாளம் எல்லாம் அக்கினிக்கு தள்ளப்படும், அக்கினி கட்டளை தள்ளப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கணும். அப்ப அது எல்லாம் அழிக்கப்பட்டு பாவம் இல்லாத ஒரு இடத்திலே வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அல்லவா, அது ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ ரட்சிப்பு எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிற ரட்சிப்பு எங்கெல்லாம் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் மாற்றி அமைக்கப்படும், தீமைகள் அழிக்கப்படும், தீமை செய்தவர்கள் அழிக்கப்படுவார்கள், அவர்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் ஒடுக்கப்படுவார்கள். தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்கனவே பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் இங்கே அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பி அங்கே அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதைத்தான் இங்கே ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நாம் விசுவாசிகள் ஆன போது, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனோம் இல்லாம, அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு சமீபமாக இருந்தது. எப்பொழுது ஒரு மனிதன் விசுவாசியாக அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். எந்த ரட்சிப்பு? அவனுக்கு பாவத்தின் தண்டனையில இருந்து காப்பாற்றப்படுகிறான். அப்போ ஆனால் அவனுக்கு மிக சமீபமாக இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது. எது? பாவமே இல்லாத ஒரு உலகத்திலே வாழக்கூடிய அந்த காப்பாற்றப்படுதல் மிக சமீபமாக இருக்கிறது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட போது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இன்னும் சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை நான் 5 வருடத்திற்கு முன்பதாக, உதாரணத்துக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் ஒரு 1000 வருடம் கழித்தே வருகிறார் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுதிலிருந்து ஒருவேளை 1000 வருடம் கழித்து வந்தால், இன்றிலிருந்து 1000 வருடம் கழித்து ஆண்டவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் 5 வருடத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய ரட்சிப்புக்கான அந்த கால எவ்வளவு? 1005 வருடங்கள். அப்ப நான் இப்பொழுது என்ன சொல்ல முடியும்? அப்பொழுது இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது வெகு சமீபமாக இருக்கிறது. இந்த 1000 என்று சொல்வது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. ஒருவேளை 1000 வருடமே ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நாட்கள் செல்ல செல்ல நான் பாவம் இல்லாத இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரட்சிப்பை அடையக்கூடிய நாள் மிக சமீபம் என்கின்ற அர்த்தத்துல உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன். இல்லை என்று சொன்னால் ஒரு 10 வருடம் கழித்து ஆண்டவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 வருடத்திற்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அன்றிலிருந்து என்னுடைய அந்த மீட்புக்கான நாள் 15 வருடங்கள். நான் இப்பொழுது என்ன சொல்ல முடியும்? அதை காட்டிலும் மிக சமீபம். இனி வரும் 10 வருடங்கள் தான். அன்றிலிருந்து 15 வருடங்கள் இருந்தது, இன்று வரும் 10 வருடங்கள் தான். இப்படி சொல்ல முடியும் அல்லவா? அதே போலதான் இங்கே பவுல் சொல்லுகிறார்,
நாம் விசுவாசிகளான போது, நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்ட போது ரட்சிப்பு சமீபமாக இருந்தது. அதை பார்க்கலும் இப்பொழுது மிக சமீபமாக இருக்கிறது. காலம் சென்று கொண்டே இருக்கிறது. காலம் செல்ல செல்ல நாம எதிர்பார்க்கிற அந்த மீட்பு, பாவம் இல்லாத உலகத்திலே வாழக்கூடிய அந்த மீட்பு, நமக்கு பாவம் வேண்டாம் என்கின்ற விருப்பத்தை தந்து விட்டார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது. ஆனால் அதை முழுவதுமாக நாம் அதைத்தான் விரும்புகிறோம். ஆனால் அதை செயல்படுத்த விடாமல் இந்த பூமியிலே பாவத்தின் வல்லமைகள் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய முயற்சி, அதற்காக ரத்தம் சிந்துகிற அளவிற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் அது அப்படி அந்த சூழல் இல்லாத, பாவத்துக்கு வல்லமே இல்லாத ஒரு இடம், நமக்கு பாவமே இல்லாத ஒரு பாவத்தின் இடமே இல்லாத ஒரு இடம், அதுதான் இலக்கு. அது இனிமேல் வரப்போகிறது. அது ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. நம்மை சுற்றி பரிசுத்தம் மட்டுமே இருக்கு. காரணம் பரிசுத்தர் கூட இருக்கிறார். அப்போ அந்த நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. அப்போ அது மிக சமீபமாக இருக்கிறபடியால், இது எது மிக சமீபம்? நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. என்ன மீட்பு? நாம் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு பாவமே செய்ய முடியாத ஒரு இடத்தில இருந்து மகிமையாக வாழ்வது, அது மிக சமீபமா இருக்கிறது. நாம் எப்பொழுது விசுவாசங்களாக ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாளை விட ஒவ்வொரு நாள் செல்ல 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 இந்த நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாள் செல்ல 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 ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த நாட்கள், அது அந்த கணக்கு மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பகலுக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவுக்குரிய காரியங்கள் எதாகலும் இருந்தால் அதை தூக்கி எறிந்து கொண்டே போக வேண்டும். அப்போ இரவுக்குரிய காரியங்கள் எதுவென்றால் வாக்குவாதம், பகைமை அல்லது காம விகாரம், இப்படிப்பட்ட காரியங்கள். அது இதுல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதத்தின் பல இடங்களிலே பல்வேறு வித காரியங்களே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்படாத காரியங்கள் கலாத்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்படாத காரியங்கள் எபேசியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவை அதாவது கெட்ட குணாதிசயங்கள், சுருக்கமாக சொன்ன போனா கெட்ட குணாதிசயங்கள். அப்போ அந்த குணாதிசயங்கள் அவைகளை களைந்து போட வேண்டும். காரணம் அது இரவுக்குரியவர்களுக்குரியது, அது இரட்டிலே வாழுகிறவர்களுக்குரியது, அந்த காலத்தின் கிரியைகள். நாம் இந்த பூமியில இருக்கிறபடியால் ஒருவேளை நம்ம ஒட்டிக்கொண்டு இருக்கலாம். நாம் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் ஒட்டிக்கொண்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் நமக்கு இப்பொழுது இருக்கிற மீட்பு மிக சமீபமாக வந்து கொண்டே இருக்கிறது. தேவனை சந்திக்கக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் நாம் பகலுக்குரியவர்களாக சீராக நடக்க கடவுள். நாட்கள் நெருங்குதற்கு நம்முடைய நடக்கை சீராகி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். ரோமர் 13:14, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரம் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அப்போ இதற்கு காரணம் என்னவென்றால், ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றால், நாம் விசுவாசிகளான போது இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது என்னது, நாம் தேவனோடு இணைக்கப்படுகிற காலம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. ஆகையால் நாம் கூடிய விரைவில் தேவனோடு நாம் இணைய போகிறோம். பாவமே இல்லாத வாழ்க்கை வாழ போகிறோம். ஆகையால் என்னது, ஒவ்வொரு நாளும் என்னது, நீங்கள் அந்த காலத்தின் கிரியைகளை களைந்து போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, நம்முடைய உடலை துர் இச்சைகள், இச்சை என்றால் ஆசை, தவறான ஆசைகள், அப்போ அதற்கு இடமாக உடலை பேணக்கூடாது. அப்போ நம்முடைய உடலை தவறான ஆசைகளுக்கு தீனி போடுவதற்கு என்று சொல்லி நாம் பயன்படுத்தக்கூடாது. உடல்ல பல்வேறு விதமான காரியங்களுக்கு ஆசைப்படும். ஏதாகலும் ஒரு கடைக்கு போகிறோம், கண் அங்கும் இங்கும் அலைபாயும், அது எல்லாம் ஆசைப்படும். ஆனால் அது நமக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து, அது நம்முடைய ஆசைக்கு நம்முடைய உடலை என்னது அடகு வைக்க கூடாது. அப்போ அதற்கு ஏதுவாக நம்முடைய உடலை பயன்படுத்தக்கூடாது. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் தேவன் தங்குகிற ஆலயம், உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே தேவன் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அப்போ நாம் அதை உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல், தவறான ஆசைகளுக்கு
இடம் கொடுக்கும் விதத்திலே நம்முடைய உடலை பயன்படுத்தாமல் நம்முடைய உடலை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும், நல்ல விதத்திலே பேண வேண்டும். கடவுள் ஒரு விருப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனால் கடவுள் கண்டிப்பாக நல்ல விருப்பங்களை தந்திருக்கு. அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப நம்முடைய உடலை பேண வேண்டும். இச்சைகளுக்கு, தவறான இச்சைகளுக்கு தீர்ப்ப ரட்சிக்கப்பட்டாலும் தவறான இச்சைகள் ஒரு பக்கத்திலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்கும். காரணம், இது கலாத்தியர் புத்தகத்திலே இப்ப அவர் தெளிவாக எழுதுகிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, ஆசைப்படுகிறது. ஆசை என்பது ஒரு பக்கத்திலே ஆவி, அதாவது கடவுள் ஒரு விதமாக ஒரு ஆசையை தந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்திலிருந்து மாம்சம் வேறு விதமான ஆசை, இதற்கு எதிரான ஒரு ஆசையை கொடுத்து கொண்டிருக்கிறது. மாறி மாறி ஆசைப்படுகிறது, இதற்கு எதிராக இது ஆசைப்படுகிறது. அப்போ என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. ஆனால் நாம் எந்த ஆசைக்கு தீனி போடுகிறோம்? இந்த ஆசை இருக்கிறது, இது இல்லை என்று சொல்லி ஒருவன் சொல்ல முடியாது. பவுலே சொல்லுகிறார், ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது ஆசைப்படுகிறது. ஆவிக்கு விரோதமாக மாம்சம் ஆசைப்படுகிறது, இந்த மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி ஆசைப்படுகிறது. இந்த ஆவி ஆசைப்படுகிறது என்று சொன்னால் இது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஆசை. இது ஆசைப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தால் வருகிற ஆசை. அப்போ இந்த உலகத்தால் வருகிற ஆசை, அதற்கு ஏதுவாக நம்முடைய உடலை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை பயன்படுத்தக்கூடாது. நாம் அதுக்கு வழி வகுக்க கூடாது. காரணம், நம்முடைய மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. நாம் இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவனோடு இணைக்கப்பட போகிறோம். நாம் பகலுக்குரியவர்கள் என்கின்ற இந்த காரியத்தை பவுல் எழுதுகிறார். இதே காரியத்தில் தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் இன்னும் இதே காரியத்தை கொஞ்சம் இன்னும் சற்று விலாவரியாக எழுதியிருப்பார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து எழுதுகிறார். எழுதிவிட்டு சொல்லுகிறார், அந்த நாளிலே அக்கிரமக்காரர்களை அழிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அவர்களை ஆண்டவர் அழிப்பார் என்று சொல்லிவிட்டு, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களே நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, ஆகையால் அந்த நாள் உங்களை பிடிக்காது. கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற போல வரும். ஆனால் அந்த நாள் உங்களை பிடிக்காது. அந்த நாளால் உங்களுக்கு ஆபத்தில்லை. காரணம், நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் நாம் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகையால் நாம் தூங்கக்கூடாது. மற்றவர்களைப் போல, அந்தகாரத்தில் இருக்கிறவர்களைப் போல நாம் தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். அன்புக்குரியவர்களே, நாம் பகலின் பிள்ளைகள் ஆனதுனால் நாம் தூங்கக்கூடாது. நாம் தூங்காமல் இருந்ததனால் பகலின் பிள்ளைகள் ஆகவில்லை. ஆண்டவர் நம்மை பகலின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை காப்பாற்றி விட்டார். அதனால் இனிமேல் தூங்கக்கூடாது. இனிமேல் அந்த அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. நாம் அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் விட்ட பின்பு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எப்பொழுது விசுவாசிகளாகிறோமோ அப்பொழுதே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் மன்னித்தென்னை பகலின் பிள்ளையாக மாற்றினபடியால் அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், பகலின் பிள்ளையாக மாற்றி விட்டார் என்று சொன்னால், இனி அந்த இரவின் காரியங்களை, நான் ஏற்கனவே முந்தி வாழ்ந்த அந்த இரவுக்குரிய செயல்களை இனிமேல் செய்யக்கூடாது. காரணம், மற்றவர்கள் தூங்குகிறது போல நான் தூங்கக்கூடாது. காரணம், நான் பகலின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். காரணம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம எதற்கு நியமித்து வைத்திருக்கிறார்? ஆண்டவர் வரும்போது கோபாக்கினையை நம்மேல் செலுத்துவதற்காக நியமிக்கவில்லை. ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நம்மை நியமித்ததுனால நாம் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். பாவத்தின் தண்டனை ரட்சித்திருக்கிறார். எதற்கு? நமக்கு கோபாக்கினைக்கென்றல்ல, நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் நாம் காப்பாற்றப்படுவதற்கு நியமித்தார். ஆகையால் நாம் தூங்கக்கூடாது. மற்றவர்கள் தண்டனைக்குரியவர்கள், கோபாக்கினையின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் தூங்கட்டும், அவர்கள் இருட்டிலே கிடக்கட்டும். ஓகே,
ஆனால் நீங்கள் அவர்களைப் போல இருந்து விடக்கூடாது. நீங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் நீங்கள் பகலின் பிள்ளைகள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் உடலை சரியாக பேண வேண்டும். துர் இச்சைக்கு இடமாக, தவறான ஆசைகளுக்கு ஏதுவாக உடலை பயன்படுத்தக்கூடாது. இதைத்தான் பவுல் 13ஆம் அதிகாரத்திலே கடைசியாக சொல்லி முடிக்கின்ற காரியம். ஆகவே ஆராதனை என்கின்ற அதற்கு கீழாகத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆராதனை என்று சொல்லிவிட்டு உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே ஒத்த வேஷம் உலகத்திலே தான் வாழ்ந்திருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அதே உலகத்தோடு அதே போக்கிலே நாம் வாழக்கூடாது. நம்முடைய சிந்தை, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனம் எப்படி புதிதாக்குவது? அதற்கான வழி தொடர்ந்து சொல்லுகிறார். நீங்கள் சபையிலே வரும்போது நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒருவேளை வரங்கள் ஒருத்தனுக்கு அந்த வரம் இருக்கலாம், இவனுக்கு இந்த வரம் இருக்கலாம். அந்த வரம் பெருசும் இல்லை, இந்த வரம் சிறுசும் இல்லை. அதே போல சமுதாயத்திலே அரசாங்கம் அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம். பிலாத்துவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டாவிட்டால் உனக்கு என்னை சிலுவையில் அறையக்கூடிய அதிகாரமே இல்லை என்று சொன்னார் அல்லவா? ஆனால் அந்த அதிகாரத்துக்கு ஆண்டவர் கட்டுப்பட்டவராக நின்றார். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். கடன் எதிலையும் வைத்திருக்க கூடாது. அது அன்பு கூறுகிற கடனை தவிர அந்த கடனையும் நம்ம செலுத்த முடியாது. ஆனால் அன்பு காட்ட வேண்டும், அன்பு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது செலுத்த முடியாத கடன், அது குறித்து போன வரம் பார்த்தோம். மற்ற வேறு ஏதோ விஷயத்திலும் கடன் வைக்க கூடாது. கனம் பண்ண வேண்டிய விஷயத்திலாகட்டும், கடமை செய்ய வேண்டிய விஷயத்திலாகட்டும், வேற என்ன வரி செலுத்த வேண்டிய விஷயமாகட்டும், யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியதில் கொடுக்காமல் இருக்கிறது அப்படியானால் அதிலே ஆகட்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டிய விஷயங்களில் ஆகட்டும், எதிலே யாருக்காகவும் நாம் எதையாகவும் கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த விஷயங்கள்ல கடன் இருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுத்து தீர்க்க வேண்டும். அதுல நாம் கடன் படக்கூடாது என்கின்ற அந்த காரியத்தை சொல்லுகிறார். அது சக மனிதர்களோடு அப்படி வாழ வேண்டும், அன்புள்ளவர்களாக. அடுத்ததாக கடைசியாக நம்முடைய உடலை குறித்து பவுல் சொல்லும் போது, நாம் பகலுக்குரியவர்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல. ஆகையால் நம்முடைய உடலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திருக்கத்தக்கதாக இருக்க வேண்டுமே தவிர தவறான ஆசைகளுக்கு ஏற்ப நம்முடைய உடலை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே பவுல் இந்த காரியத்தை முடிக்கிறார். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஏனென்றால் இதுதான் நம்முடைய மனதனுடைய புதிய நோக்கம். பழைய உலகத்தின் இதிலிருந்து மனம் திரும்புகிறதுனாலே மர்வமாகிறது. இந்த செயலுக்கு ஏதுவாக நம்முடைய மனம் திரும்பும் போது இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையாக காணப்படுகிறது, புத்தியுள்ள ஆராதனை. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.